ஸ்ரீ தேவி பாகவதம் முதல் பகுதி. உலகம், உயிர், கடவுள் ஆகியவற்றில் இருக்கும் ஆற்றலே பராசக்தியாகும். அந்த பராசக்தியே தேவியாகும். அவள் எல்லாம் வல்லவள், எங்கும் எதிலும் நிறைந்தவள். அவள் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய தொழில்களை நடத்தி வைக்கும்போது அவளே அவற்றிற்கு மூல தேவதையாக விளங்குகிறாள். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் அவளுக்கு விளையாட்டு பொருளாகும். பிரம்மனுக்கு கலைமகள் என்ற வடிவமாகவும், மகாவிஷ்ணுவிற்கு திருமகள் என்ற வடிவமாகவும், ருத்ரனுக்கு துர்கை என்ற வடிவாகவும் இருந்து அவர்களுக்கு தொழில்களை இயங்கச் செய்கிறாள் தேவி. எல்லா உயிர்களுக்கும் ஆற்றலாகவும் ஊக்கமாகவும் ஊட்டமாகவும் இருப்பது பெண்மை சக்தியே. பெண் சக்தி இல்லாவிட்டால் பிறவிகள் இல்லை, வாழ்க்கை இல்லை, இயக்கமில்லை. பெண்ணே ஆண்மையின் ஆற்றலாக உள்ளாள். இந்த ஆழ்ந்த சிந்தையின் அடிப்படையில்தான் ஸ்ரீ தேவி பாகவதம் என்ற காவியத்தை வேத வியாசர் இயற்றினார். அதேபோல் பகவத்கீதையின் தத்துவங்களையும் வேத வியாசரே கண்ணனூடாக கூறியுள்ளார். பகவத்கீதை ஆத்ம ஞானத்தை போதித்து ஜீவன் முக்தி தரக்கூடியது. அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 வகையான பேறுகளில் வீடு என்பதுதான் ஜீவன் முக்தி என்ற மோட்சம். அதை அடைய சாதகமான அகண்டாகார, விருத்தி, நாதம், பிந்து, கலை, வைகரி என்று 4 வகைப்படும். நாதம் என்ற தன்மையாக விளங்குபவள் பறை. அவள் புத்தி யுக்திகளுக்கு புலனாகாமல் ஜோதிமயமாக விளங்குகிறாள். பிந்து என்பதன் தன்மை வடிவேனான பஸ்யந்தி என்ற சக்தி ஆவாள். ருவ்ருத் என்ற ஓம்கார பிரணவமாக விளங்குகிறாள். மத்தியமா சக்தியானவள் விசுத்தி சக்கரத்தில் அகாரம் முதலிய ஸ்வரங்களாகவும் தூய வண்ணமாக இருக்கிறாள். வைகரி வாக்கு ரூபமாக ஒவ்வொன்றையும் விளக்கமுற செய்யும் நாத ஒளியாக விளங்குகிறாள். நாத வடிவுடைய பராசக்தியானவள் தன்னை வழிபடுவோருக்கும் புலனாகாது சூட்சுமமாக இருப்பாள். மத்மயாம் சக்தியானவள் தன்னை வழிபடுவோருக்கு தெளிவாக தோன்றுவாள். ஸ்ரீ தேவி பாகவதத்தை படிக்கும் முன் பகவத்கீதையை உபதேசித்த ஸ்ரீகிருஷ்ணரை வணங்குதல் வேண்டும். அத்துடன் அர்ஜுனனையும் வேத வியாசரையும் வணங்க வேண்டும். இந்த கதை வடிவான மாபெரும் புராணத்தை நைமிசாரண்யத்தில் இருந்த முனிவர்கள் வேத வியாசரை கேட்டமையால் வியாச முனிவரின் முக்கிய சீடனான சூத முனிவர் அவர்களுக்கு கூறினார். அதை முன்பே யார் யார் கேட்டு தெரிந்தனர் என்றும் கூற வேண்டும் என்று சூத முனிவரை நைமிசாரண்ய முனிவர்கள் கேட்டனர். மாமுனிவர்களே, மகாவிஷ்ணுவே பராசர முனிவரிடத்தில் சத்தியவதி என்ற மங்கையிடத்தும் வேத வியாசராக தோன்றினார். முதலாக தேவி பாகவதத்தை கேட்டவன் பரீட்சித்து மாமன்னனின் மகனான ஜனமேஜய மன்னனாகும். பரீட்சித்து மகாராஜா பாம்பு தீண்டி இறப்பார் என்றொரு சாபம் இருந்தது. அதனால் ஜனமேஜயன் தேவி பாகவதத்தை 9 நாள் ஓதினான். அதனால் அவனது தந்தை மகாசக்தி தேவியின் பாதத்தை அடைந்தார். மரணமடைந்த பரீட்சித்து அரசர் தேவி பாகவதத்தை ஓதி முடிந்ததும் மகனுக்கு காட்சி கொடுத்து, நீயே எனது அருமை மகன், நீ என்னை துர்மரணத்திலிருந்து விடுவித்தாய் என்று கூறி மறைந்தார். இந்த புராணத்தை கூறியும் கேட்டும் வரும் மக்களுக்கு அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 வகை பேறுகளும் சித்திக்கும். மாசி, சித்திரை, ஆடி, ஐப்பசி ஆகிய 4 மாதங்களில் தேவி பாகவதத்தை ஓதுவதால் பெரும் நன்மைகளை பெறலாம். சாரதா நவராத்திரி, வசந்த நவராத்திரி, மகா நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி என்ற புண்ணிய காலங்களில் 9 நாட்களுக்கு பாராயணம் செய்தால் எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்கும். புத்திர பேறு உண்டாகும். கொடிய வியாதிகள் மாறும். வீடு தூய்மை அடையும். குடும்பம் நற்பேறுகளை அடையும். வணிகர்கள் வியாபாரத்தில் மேன்மை அடைவர். மலடிக்கும் புத்திர பேறு உண்டாகும். எதுகுலத்தில் பிறந்த வாசுதேவர் தனது மகனான கிருஷ்ணன் ஓரிடம் சென்று பல காலம் வராமையால் தேவி பாகவதத்தை படித்தார். படித்து முடித்ததும் புத்திரனான ஸ்ரீகிருஷ்ணரை நேரில் கண்டார். கிருஷ்ண பரமாத்மா இல்லம் திரும்பினார். முதல் பகுதி நிறைவடைந்தது.